ஒரு ஊர்ல ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தாரு. அவர்கிட்ட ரொம்ப விலை உயர்ந்த ஒரு தங்கச் சங்கிலி இருந்தது. அது தான் 3 மகன்கள்ல யார்கிட்ட கொடுக்கறதுன்னு அவருக்கு ஒரு குழப்பம். உடனே அவர் ஒரு போட்டி வச்சாரு. நீங்க 3 பேரும் உலகத்தை சுத்தி வரணும். வரும்போது நீங்க செஞ்சதுலயே ஒரு சிறந்த நற்செயலை என்கிட்ட சொல்லணும். யாருடைய செயல் சிறப்பா இருக்கோ அவங்களுக்கே இந்த சங்கிலி அப்படின்னு சொல்லி அனுப்பினாரு. கொஞ்ச நாள் கழிச்சு 3 பேரும் திரும்பி வந்தாங்க. முதல் மகன் சொன்னா, அப்பா, வழியில ஒருத்தர் பணப்பைய தொலைச்சிட்டு அழுதாரு. நான் அத அப்படியே அவர்கிட்ட ஒப்படைச்சேன் அப்படின்னு. அதுக்கு தந்தை, இது நேர்மை மகனே, ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னாரு. 2வது மகன் சொன்னா, அப்பா, ஆத்துல ஒரு குழந்தை விழுந்து தத்தளிச்சது. என் உயிரை பணயம் வச்சு நான் அந்த பிள்ளைய காப்பாத்தினேன் அப்படின்னு. அதுக்கு தந்தை, இது ஒரு வீரம் மகனே, உன்னோட கடமை அப்படின்னு பாராட்டினாரு. கடைசியா 3வது மகன் வந்து சொன்னா, அப்பா, நான் மலை உச்சியில வரும்போது ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தான். அவன் புரண்டு படுத்தா கீழே விழுந்து செத்துடுவான். கிட்ட போய் பார்த்தா அவன் என்னோட பரம எதிரி, என்ன கொல்ல துடிச்சவன். ஆனா நான் அவனை தட்டி எழுத்தி காப்பாத்தினேன். அவன் இப்போ என் கூடவே வெளியே நின்னுட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னான். இத கேட்ட எல்லாரும் அந்த பையனுக்கு தான் சங்கிலி கிடைக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அங்கதான் ஒரு பெரிய விசித்திரமான திருப்பம் நடந்தது. தந்தை அந்த தங்க சங்கிலிய தன் மகன் கிட்ட கொடுக்காம வெளிய நின்னுட்டு இருந்த அந்த எதிரிய கூப்பிட்டு அவன் கழுத்துல போட்டாரு. மகன்கள் எல்லாரும் அதிர்ச்சியாகி ஏன் அப்படின்னு கேட்டப்போ தந்தை சொன்னாரு, உதவி செஞ்ச உன்னை விட அந்த உதவிக்காக தன் கர்வத்தை விட்டுட்டு மன்னிப்பு கேட்க உன் பின்னாடியே வந்திருக்கானே இந்த எதிரி, அவனோட மனமாற்றம் தான் உலகத்திலேயே பெரிய விஷயம். ஒரு மனுஷன் தன் குணத்தை மாத்திக்கிறது தான் எல்லாத்தையும் விட சிறந்த நற்செயல் அப்படின்னு முடிச்சாரு. அந்த சங்கிலி ஒரு பாவிய நல்லவன்